முடிவற்ற பதத்தில் இருந்து அடுத்த பாசுரமானது ஆரம்பிக்கும். அந்தாதி தொகை என்பதாக சொல்லுகிறார்கள். 108 பாசுரங்கள் தொகுதியாக உயர்ந்ததான இந்த ராமானுஜர் அமைந்திருக்கிறது. அதில் தன்னை திருத்தி பணி கொண்டதான கூரத்தாழ்வானின் பெருமையையும் அருளி செய்கிறார். மொழியை கடக்கும் பெரும்புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் கொடியை கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்துவி ராமானுஜன் புகழ் பாடியெல்லாம் வழியை கடத்துதல் எனக்கினியாதும் வருத்தமன்று என்று நான் எப்படியெல்லாம் இருந்தேன், என்னையும் எங்கள் கூரத்தாழ்வான் திருத்தி பணி கொண்டு ராமானுஜ தாசோஸ்மி ராமானுஜருடைய திவ்ய சரணாரவிந்தத்தில் நான் மண்டி இருக்கும்படியானது ஒரு அனுகிரகத்தை செய்தாரே என்று தனக்கு ஆச்சாரியராக விளங்கக்கூடிய அந்த கூரத்தாழ்வானை போற்றுகிறார். இந்த ராமானுஜ நூற்றந்தாரியை கேட்டு மிகுந்த சந்தோஷத்தை உவகை அடைந்ததான ஸ்ரீ ரங்கநாதன் திவ்ய பிரபந்த அத்தியன காலத்தில் இந்த ராமானுஜ நூற்றந்தாரியையும் சேர்த்து சேவிக்க வேண்டும் என்பதாக நியமனம் அளித்தான் என்று நம் குரு பரம்பரைகள் வாயிலாக அறிகிறோம். ஆழ்வார்கள் பாடிய திவ்ய பிரபந்தம் எம்பெருமானுடைய புகழ் பாடக்கூடியது. அதில் மதுரகவி ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் முழுக்க முழுக்க நம்மாழ்வாருடைய விஷயமாகவே கணிமஞ்சிருத்தாம 10 வாசகங்கள் அருளி செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இப்பொழுது திருவரங்கத்தமுதனார் அருளி செய்திருக்கக்கூடிய ராமானுஜ நூற்றந்தாரி 108 பாசுரங்கள் நிறைந்தது. எப்படி ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள் உண்டோ அந்த திவ்ய பிரபந்தத்திற்கு சமமாக திவ்ய பிரபந்தம் முடித்தவுடன், அந்த சேவாகாலம் முடிந்தவுடன் ராமானுஜ நூற்றந்தாரியை சேவித்துத்தான் சாற்றுமுறையானது இன்றளவும் செய்யப்படுகிறது எல்லா சைவைஷ்ணவ திருக்கோவில்களிலும். அதனால்தான் சுவாமி தேசிகன் தேசமெல்லாம் வந்திடவே பெரும்பூதூரில் சித்திரையில் ஆதிரியால் வந்து தோன்றி காசினி மேல் வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்தருளும் எதிராசா முன் பூஷணர்கோன் திருவரங்கத்தமுதனார் உன் பொன்னடிமேல் அந்தாரியாக போற்றி பேசிய நற்கலித்துறை 108 பாட்டும் பிழையறவே எனக்கு செய் பேணி நீயே என்கிறார். அதாவது அந்த திருவரங்கத்தமுதனார் உம்முடைய திருவடியின் மீது, ஹே ராமானுஷா, உலகத்தை வாழ்விக்க வல்லலே, உலகத்தை வாழ்விப்பதற்காகவே ஒரு திவ்ய தேஜஸாக இந்த ஸ்ரீவெரும்புதூர் என்னும் க்ஷேத்திரத்தில் தோன்றிய மகாத்மாவே, ஒரு காலவிசேஷத்தில் உம்முடைய திருவடிகளின் மீது அந்த திருவடி தாமர்களின் பெருமையை சொல்லக்கூடியதான 108 பாசுரங்களாக அந்தாதி தொகையில் திருவரங்கத்தமுதனார் பாடி வைத்தாரே, இந்த 108 பாசுரங்களும் பிழையில்லாமல் நான் பயில வேண்டும் என்று சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பிரார்த்திக்கிறார். அவ்வளவு பெருமைகள் பிரபன்ன காயத்ரியான, அதாவது பிரபன்னர்கள் நாம் எல்லோரும் ராமானுஜ சம்பிரதாயஸ்தர்கள், ராமானுஜர் சொற்படி நடப்பவர்கள், ராமானுஜரின் வழிகாட்டி, அவர் நமக்கு வழிகாட்டியாக திகழ்கிறார், அவர் வழிபார்த்து நடப்பவர்கள். ஆகையால் நம் அனைவருக்குமே எப்படி சந்தியா காலத்தில் காயத்ரி மகாமந்திரத்தை ஜபம் செய்கிறோமோ அதே போன்று தான் பிரபன்ன காயத்ரியான இந்த காயத்ரி மகாமந்திரத்தையும் நாம் ஜபம் செய்ய வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது. அத்தகைய ஒரு திவ்ய பிரபந்தத்தின் பெருமை தோன்றும்படியாக சில பெரியோர்கள் தனியன்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அந்த தனியனின் வியாக்கியானத்தை தான், அந்த தனியனின் சுருக்கமான பொருளைத்தான் இப்பொழுது பார்க்கிறோம். முன்னை வினையகல மூங்கில் குடிய முதன் பொன்னரங்கர் கழக்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கு அணியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தாருக்கு என்ன கடவுடையேன் ஞான். சுவாமி, எனக்கு என்ன குறை என்கிறார் அருளாள பெருமாள் பெருமாளர். அதாவது மூங்கில் குடி என்னும் உயர்ந்ததான வம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய ராமானுஜ நூற்றந்தாரியை அருளி செய்திருக்கக்கூடிய மகாத்மாவான திருவரங்கத்தமுதனார் அவருடைய திவ்ய தாளினைகள் இரண்டையும் முன்னை வினையகல மூங்கில் குடியமது, என்னுடைய பழைய பாப்பங்கள் இதுவரையிலும் நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான பாப்பங்களும் என்னை விட்டு நீங்குவதற்கு என்ன வழி? ராமானுஜன் திருவடித்தாளை நான் என் தலையில் சூடுவதை விட அந்த ராமானுஜருடைய திருவடித்தாளை தன் தலையில் சூடி இருக்கக்கூடிய பாகவதோத்தமன் இருக்கிறாரே, ராமானுஜ நூற்றந்தாரி அருளி செய்த மகாத்மாவான இந்த சுவாமி திருவரங்கத்தமுதனார் அவருடைய 2 திருவடிகளை என்னுடைய சிரசில் நான் சூடியிருக்கிறேன். முன்னை வினை அகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கடற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கு அணியாக சூட்டினேன். எனக்கு சிரோபூஷணமாக அழகாக தலையில் சுட்டப்பட்டிருக்கக்கூடிய மகுடம் என்ன என்றால் அந்த திருவரங்கத்தமுதனாருடைய திவ்ய திருவடித்தாமர்கள். எந்த திருவரங்கத்தமுதனார் ராமானுஜருடைய திருவடித்தாமர்களை தனக்கு சூட்டியிருக்கிறாரோ, தன் சிரசில் ஏந்திருக்கிறாரோ, அப்பேற்பட்ட மகாத்மா. யோசித்து பாருங்கள், ஒரு திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கக்கூடிய மகாத்மாவின் பெருமையை அருளாள பெருமானார் இப்படி அருளி செய்கிறார். என்னுடைய சென்னிக்கணியாக சுற்றினேன். அப்படி சூட்டினதுனால என்ன ஏற்பட்டது? தென்புலத்தாருக்கு என்ற கடவுடைய, நான் தென்புலத்தார் என்றால் தெற்கு திக்கு, தெற்கு திக்கு அதிதேவதை யார்? யமன். இனி எனக்கு நான் செய்திருக்கக்கூடிய பாபங்களினாலே யமபயம் என்பது ஏற்படாது. ஏனென்றால் திருவரங்கத்தமுதனார் மூலமாக எனக்கு ராமானுஜருடைய சம்பந்தமும் கிடைத்திருப்பதினாலே எனக்கு ஒரு விதமான அல்லல் இல்லை, ஒரு விதமான குறைவும் இல்லை. இந்த தென் திசையில் இருக்கக்கூடியதான நரகத்திற்கு செல்வேன் என்றும் பயம் எனக்கு ஏற்படவில்லை என்று அருளி செய்கிறார். இது ஒரு அற்புதமானது. ஒரு தனியன் அவசியம் ராமானுஜ நூற்றந்தாரியின் பெருமையை அறிவதற்கு நாம் இதனை பாராயணம் செய்ய வேண்டும்.
இதற்கு அடுத்ததான ஒரு தனியன், இந்த தனியனை அருளிச் செய்தவர் பகவத் ராமானுஜருடைய திரு தம்பியாராகவும் தற்பொழுது மிகச்சிறந்த சன்னியாசியாக பராசர பட்டருடைய ஆச்சாரிய சார்வபௌமராக திகழக்கூடிய கோவிந்த பெருமாள் என்னும் எம்பார். அந்த எம்பார் ஒரு தனியன் அருளிச் செய்திருக்கிறார். தனிப்பாடல். நயல் தரு பேரின்பம் எல்லாம் பழுதல் நன்னினர்பால் சயந்தரு கீர்த்தி ராமானுஷ முனிதாளினை மேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓத இசை நெஞ்சமே. நெஞ்சமே, தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து அதனை உபதேசிக்கிறார். எப்பொழுதுமே நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு நம்முடைய மனது இசைய வேண்டும் அல்லவா? மனது இசையவில்லை என்றால் நம்மால் எந்த ஒரு காரியத்தையும் செய்யவே முடியாது. ஏன் செய்யவில்லை என்று என்னமோ சரியவில்லை சுவாமி, மனது ஒரு விதமான சங்கடத்தில் இருக்கிறோம் என்கிறோம். அதனால்தான் ஆழ்வார் தன்னுடைய மனதை பார்த்த நெஞ்சே நல்லை நல்லை என்று உபதேசிக்கிறார். முந்துட்ட நெஞ்சே என்று அந்த நெஞ்சத்தை எழுப்புகிறார். நயல் தரு பேரின்பம் எல்லாம் பழுதல்று நன்னினர்பால். மகிழ்ச்சியை தவிர்த்து வேறொரு புருஷார்த்தமே இல்லாத அளவிற்கு பெரும் மகிழ்ச்சி, அந்த மேம்பாட்டை தரக்கூடியதான போகங்கள் எது? இன்பமனும் செல்வமும் இவ்வரசம் யான் வேண்டேன் என்று நாம் சொர்க்காதி லோகங்களில் அடையக்கூடியதான போகங்களை எல்லாம் பெரும் போகமாக நினைத்துக் கொண்டிருக்கிற உண்மையில் அந்த போகங்கள் அனைத்தும் ஒரு கால விசேஷத்தில் அழிந்துவிடப் போகின்றன. நயந்தரு பேரின்பம் எல்லாம் பழுது பழுது என்றால் இது நிரந்தரம் இல்லை, ஏதோ ஒரு காலத்தில் மறுபடியும் நம்மை கீழே தள்ளிவிடப் போகிறது என்று நன்னினர்பால் சயந்தரு கீர்த்தி ராமானுஷமுனி தாளினை மேல். இப்படி இருக்கக்கூடிய வைராக்கிய சீலர்களான மகான்கள் பரமாத்மனியோரக்தா விரக்தா அபரமாத்மனி என்பதாக பரமாத்மாவிடத்தில் ஆசை அவனை தவிர்த்த மற்ற விஷயங்களில் ஆசையற்றவர்களான அந்த மகாத்மாக்கள், அந்த மகனீயர்கள் பழுது என்று நன்னினர்பால் சயந்தரு கீர்த்தி, ஜெயத்தை கொடுக்கக்கூடியது, வெற்றியை கொடுக்கக்கூடியது ஸ்ரீமத் ராமானுஜ சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்று சொல்லும் பொழுது சயந்தரு கீர்த்தி ராமானுஷமுனி தாளினை மேல், அந்த ராமானுஷமுனிவருடைய எங்கள் எதிராஜனுடையதான திவ்யமான திருவடி தாளினை மேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதர் ஓங்கும். உயர்ந்த உத்தமமான குணங்களால் உயர்ந்த வள்ளல் என்று கம்மலாட்டாளம் பேசுவதைப் போல ராமானுஜரை சேர்ந்தவர்கள் எல்லோருமே அந்த குணக்கடல்களாகத்தான் திகழ்கிறார்கள். இல்லை என்றால் எம்பெருமானை விட இவர் பரிவு கொண்டதினால் என்றோ எம்பெருமானார் என்று கொண்டாடப்பட்டார். ஓங்கும் அன்பால், ராமானுஜர் மீது தான் கொண்டிருக்கக்கூடிய பக்திய அதிசயத்தினாலே, அவர் மீது தான் கொண்டிருக்கக்கூடியதான ஒரு பிரேமாதிசயத்தினால் இன்புற்ற சீலத்து ராமானுஷா என்று அமுதனார் அருளி செய்ய போகிறார். அத்தகையதொரு ஓங்கும் அன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓத இசை நெஞ்சமே. அற்புதமாக திருவரங்கத்தமுதனார் ராமானுஷ நூற்றந்தாதியை அருளி செய்திருக்கிறார். அந்த ராமானுஷ நூற்றந்தாதியை ஓதுவதற்கு வேறு பொழுதுபோக்கு இல்லாமல் எப்பொழுதும் ராமானுஷ நூற்றந்தாதி என்பதாக அந்த ராமானுஷனுடைய திவ்யமான நூற்றந்தாதியை ஓத, அதை அபியாசம் செய்வதற்கு நெஞ்சமே நீ இசை. அதாவது மனதை பார்த்து, மனதே ராமானுஷ நூற்றந்தாதியை சொல்லிக்கொண்டே இரு, ராமானுஷ நூற்றந்தாதியை அத்தியனம் செய்து கொண்டே இரு என்று அருளி செய்கிறார். இதற்கு அடுத்ததாக மற்றொரு தனியன், அது திருக்குறுகை பிரான் பிள்ளான் அருளி செய்தது. திவ்ய பிரபந்தங்களுக்கு ராமானுஷருடைய நியமனத்தின் பேரில் திருவாராயிரப்படி என்னும் உயர்ந்த வியாக்கியானத்தை செய்தவருடைய மகாத்மா, பாஷ்யக்காரருடைய ஞானபுத்திரன் என்பதாகத்தான் திருக்குறுகை பிரான் பிள்ளான் கொண்டாடப்படுகிறார். ஆகையால் அந்த பிள்ளான் இந்த ராமானுஷந்தாதியின் மேன்மை தோற்றும்படியான ஒரு தனியன் அருளி செய்கிறார். சொல்லில் தொகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பர் ஏத்தும் உன் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும் படி நல்கு அருசமய வெல்லும் பரம ராமானுஷா இதழ் விண்ணப்பமே. இதை நேரடியாக ராமானுஷிடத்தில் இந்த விண்ணப்பத்தை தெரிவிக்கிறார். சொல்லின் தொகை கொண்டு வார்த்தைகளுடையதான அமைப்புகள், அவற்றினுடைய கூட்டுக்கள், அவற்றை கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பர் ஏத்தும் உன்னாமம் எல்லாம் ராமானுஷா 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 என்பதாக. அதனால்தான் இந்த நூற்றந்தாதிக்கே ராமானுஷ நூற்றந்தாதி என்பதாக பெயர். அப்பேற்பட்டதான உயர்ந்ததான அந்த உன்னுடைய திருநாமங்கள், நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களை என்னும்படியான உன்னுடைய திருநாமங்களை அல்லும் பகலும் என் நெஞ்சத்தில் இருக்கும்படியாக அரு சமயத்தையும் வெல்லும் ராமானுஷா நீ எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிள்ளான் பிரார்த்திக்கிறார். ஓர் அறிவிப்பு.